நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 7. யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். அன்பினால் ஒப்புவித்தல். அந்த வேலைக்காரன், என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாக சொல்வானானால். வசனம் 5. எகிப்திலிருந்த இஸ்ரவேல் மக்கள் மிகவும் கொடூரமான முறையிலும் நியாயமற்ற வகையிலும் நடத்தப்பட்டார்கள். அடிமைகளின் துன்பம் நிறைந்த சோக கதையை உலக வரலாற்றிலும் நாம் படிக்கிறோம். ஆகவே விடுதலை பெற்ற மக்கள் அடிமைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கரிசனையுடனும் அக்கறையுடனும் அவர்களை நடத்த வேண்டும் என்று தேவன் போதிக்கிறார். கடன் பிரச்சனையானால், சந்தர்ப்ப சூழலால் அடிமையாக்கப்பட்ட ஆணோ அல்லது பெண்ணோ அவர்கள் தொடர்ந்து அடிமைகளாய் இராதபடி விடுதலை பெற்று போகும்படி தேவன் வழிவகை செய்தார். சாத்தானிடமிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிற நாமும் சக விசுவாசிகளுடைய இக்கட்டில் உதவி செய்வது மட்டுமின்றி சக மனிதருடைய விடுதலையிலும் கரிசனை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஓர் அடிமையை கண்ணியமான முறையில் நடத்தி வேத வாக்கியத்தின்படி 7ஆம் ஆண்டில் விடுதலை அளிக்கிற எஜமானின் நற்குணத்தை புரிந்து கொண்டு தொடர்ந்து மனப்பூர்வமாக இருக்க சம்மதித்தால் அதற்கும் ஆண்டவர் வழிவகை செய்திருக்கிறார். நம்மை விடுதலையாக்கிய நம்முடைய எஜமானிடத்தில் நாமும் நேசத்தையும் அர்ப்பணிப்பையும் காட்ட வேண்டிய அவசியத்தை இது உணர்த்துகிறதல்லவா? நம்முடைய புதிய எஜமானுக்கு நாம் அடிமைகளாக ஒப்புவிப்பதால் பரிசுத்தமாகுதலையும் நித்திய ஜீவனையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்று பவுல் அறிவுறுத்துகிறார். நிரந்தர அடிமைக்கு காதில் ஒரு துளையிடப்படுகிறது. இது இன்னார் இன்னாருக்கு சொந்தமானவன் என்பதை வெளியே தெரிய வைக்கிறது. நம்முடைய உள்ளான ஒப்புவித்தல் கிரியைகளில் வெளியே காட்டப்பட வேண்டும். நம்மை காண்போர், நம்மிடத்தில் பழகுவோர் இவர்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிற அளவுக்கு நம்முடைய காரியங்கள் இருக்கின்றனவா? அன்பினால் ஒப்பு கொடுக்கப்பட்ட அடிமை என்பதை அடையாளப்படுத்துகிறதா? நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருந்த பவுல் விருத்த சேதனம் என்னும் அடையாளத்தை பெற்றிருந்தார். பிறகு கர்த்தராகிய இயேசுவினுடைய அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி என்னுடைய பழைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி என்னை வருத்தப்படுத்தாதீர்கள், புதிய சிருஷ்டியே முக்கியமானது என்று அறிவிக்கிறார். விடுதலினால் ஏற்பட்ட ஒப்புவித்தலின் முக்கியத்துவத்தை இது நமக்கு கற்றுத்தருகிறது அல்லவா? இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு நிரந்தர அடிமையாக ஒப்புவித்த செயலை சங்கீதம் 40:6 முன்னறிவிக்கிறது. என்னுடைய செவிகளில் நீர் துளையிட்டீர் என்று பொருள்படும் என் செவிகளை திறந்தீர் என்ற செயலின் மூலம் அவர் பிதாவுக்கு தம்மை எந்நாட்களுக்கும் அடிமையாக்கி கொண்டார். அதன்படியே வாழ்ந்து வெற்றி சிறந்தார். அவருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றுவதே நமக்கு முன்பாக இருக்கின்ற சவால். ஓர் அடிமைக்கு முன் 2 வாய்ப்புகள் உள்ளன. நான் விடுதலை பெற்று செல்கிறேன், எனக்கு பிரியமானதும் இன்பமானதும் வழியில் செல்கிறேன் என்று முடிவெடுக்கலாம். அல்லது என் எஜமானை நான் நேசிக்கிறேன், அவருக்கு மனப்பூர்வமாய் சேவை செய்வேன் என்றும் முடிவெடுக்கலாம். நமக்கு முன்பாகவும் இவ்விரண்டு வாய்ப்புகளும் உள்ளன. நாம் எதை தெரிந்தெடுத்து வாழப்போகிறோம்?